ஹலோ வியூவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வாங்க, இன்றைக்கி வந்து கிறிஸ்மஸ் கேக்கு தான் செய்ய போகிறேன். ஸ்பாஞ்ச் கேக்கு. அதுக்கு பாருங்கள், 2 முட்டை வந்து நம்ம மிக்ஸி ஜார் எடுத்து வச்சு அதில் 2 முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். இதில் 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்திக்கோங்க. இப்போ நம்ம இந்த முட்டையை வந்து மிக்சியில் வந்து 20 நிமிஷம் நல்லா அடிச்சுக்கலாம். இப்போ இந்த முட்டையை வந்து நல்லா அடிச்சுட்டு வந்தாச்சு. அதில் வந்து 1/2 கப் அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாம். இது வந்து சன்ஃப்ளவர் ஆயில் தான் விடணும். இதில் வந்து 1/2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்திக்கோங்க. இது வந்து புளிப்பில்லாத தயிராக சேர்த்திக்கோங்க. அதே மாதிரி வந்து 1/2 கப் அளவு சுகர் சேர்த்திக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்துன பிறகு இதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் மறுபடியும் ஒரு 20 நிமிஷம் நல்லா அடிச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா புசு புசுன்னு அடித்தாச்சு. இதை வந்து ஒரு பவுலில் ஊற்றி வச்சுக்கலாம். இதிலே பாருங்கள், நான் வந்து 3/4 கப் அளவு மைதா மாவு எடுத்திருக்கேன். அதை இதில் போட்டு அப்படியே சலிச்சுக்கலாம். இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் இதில் சேர்த்திக்கலாம். இப்போ பேக்கிங் சோடா வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு சேர்த்திக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கலக்கிக்கணும். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இதில் வெனிலா எசன்ஸ் கொஞ்சமாக சேர்த்திக்கலாம். இப்போ மாவு நல்லா கலக்கி ரெடி ஆயிடுச்சு. அந்த பபிள்ஸ் இல்லாமல் நல்லா கலக்கி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம குக்கர்லேயே வந்து இந்த மாவு ஊற்றி கேக் பண்ணிக்கலாம். இந்த குக்கரில் வந்து நம்ம ஆயில் விட்டு நல்லா தடவிக்கலாம். இப்போ இந்த ஆயில் தடவின பிறகு அது மேலே வந்து ஒரு பட்டர் பேப்பர் வச்சுக்கலாம். அந்த பேப்பர் போட்ட பிறகு அந்த பேப்பர் மேலேயும் கொஞ்சம் ஆயில் தடவிக்கோங்க. இப்போ நம்ம இதில் இந்த மாவை சேர்த்திக்கலாம், கேக் மாவை. இப்போ இந்த மாவை நல்லா இப்படி தட்டி விட்டுக்கோங்க. நல்லா ஒரே லெவலாக வரட்டும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு தோசைக்கல் வச்சுக்கோங்க. இந்த தோசைக்கல் வந்து நான் ஒரு 5 நிமிஷம் நல்லா ஸ்பீடில் வச்சு கல் காயட்டும். இப்போ நம்ம இந்த குக்கர் மூடியில் வந்து கேஸ்கெட் போட்டு குக்கர் மூடிக்கலாம். இப்போ இந்த குக்கரை வந்து நம்ம தோசைக்கல் மேலே வச்சிடலாம். அடுப்பை வந்து ஸ்லோவில் வச்சுக்கோங்க. கரெக்டாக ஒரு 1/2 ஹவர், நம்ம விசில் போட வேண்டாம், 1/2 ஹவர் கழித்து பார்க்கலாம். இப்போ ஒரு 1/2 ஹவர் ஆயிடுச்சு. இதை நம்ம திறந்து பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்ட்டு. இப்போ பாருங்கள், நல்லா பொங்கி வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம ஒரு டூத் ஸ்டிக்கை வச்சு இது வெந்துருச்சான்னு சொல்லி பார்க்கலாம். இன்னும் இது வேகலை. இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் நம்ம அப்படியே விட்டுறலாம். வாங்க, இப்போ மறுபடியும் 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா புஷ்ஷுன்னு பொங்கி வந்துருக்கு பாருங்கள். இப்போ நம்ம வந்து அப்படியே டூத் ஸ்டிக் வச்சு பார்த்தோமா, இப்போ வந்து கத்தி வச்சு பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் பேக் ஆயிடுச்சான்ட்டு. இந்த பாருங்கள், எதுலேயுமே ஒட்டவே இல்லை, நல்லா பேக் ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த கேக்கை வந்து நல்லா ஒரு 1/2 ஹவராவது நல்லா ஆற விட்டுறலாம். ஆறிடுச்சு. இப்போ நம்ம ஆறின பிறகு இந்த ஓரங்களெல்லாம் நல்லா எடுத்து விட்டுக்கலாம். இப்போ இந்த கேக்கை வந்து பிளேட்டில் கவுத்திக்கலாம். கவுத்திட்டு நம்ம இதில் வந்து ஒரு தட்டு தட்டிக்கலாம். இப்போ பாருங்கள், கேக் ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து இந்த பட்டர் பேப்பரை மட்டும் நம்ம வந்து பிச்சு எடுத்துடலாம். இப்போ இந்த கேக்கை வந்து நம்ம ஃப்ரண்ட்டில் திருப்பிக்கலாம். இப்போ பாருங்கள், கேக் நல்லா ரெடி ஆயிடுச்சு, ஸ்பாஞ்ச் கேக்கு. இப்போ நம்ம கட் பண்ணி பார்க்கலாம். கேக் நல்லா எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். நீங்களும் இதே மாதிரி கேக் செஞ்சு பாருங்கள். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். 2 பக்கமுமே எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா இருக்குது பாருங்கள். நீங்களும் இதே மாதிரி கேக் செஞ்சு பாருங்கள். இப்போ இந்த கேக்லேயே வந்து நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் கூட கட் பண்ணி போட்டு கூட கேக் செய்யலாம். இந்த கேக் ரொம்பவே நல்லா ஸ்பாஞ்சியாக வந்திருக்கு. இந்த கிறிஸ்மஸ்க்கு நீங்களும் இந்த மாதிரி கேக் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் பட்டன் அழுத்துங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்.